கருவேப்பிலை தொக்கு வேணும்னு கேட்டிருக்குறாங்க. அதுக்காக தான் நல்லா இளந்தலையாக பாருங்க இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும் தனியாக ஆர்டர் அப்போ போடுறோம். இது வந்து வல்லாரையும் கருவேப்பிலை, பிரண்டை, முடக்கத்தான் 4 அவங்களுக்கு கொடுக்குறோம். வல்லாரையும் கேட்டிருக்குறாங்க, கருவேப்பிலையும் கேட்டிருக்குறாங்க, முடக்கத்தான் தலை, பிரண்டை 4மே கேட்டிருக்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் பாருங்கள் பசியர்னு இருக்குது, நல்லா இலசாக இருக்குது. இதுவும் அப்படி தான், நல்லா இலசாக இருக்குது. கருவேப்பிலை தொக்கிட்டு வணக்கிடலாம். அதுக்குரிய பூண்டையும் போட்டுக்கலாம். எல்லாரையும் போட்டு வணக்கிக்கலாம். இதுக்கும் பூண்டு போட்டு அப்படியே வணக்கிடலாம். இதுக்குரிய 2 கீரையும் ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். வல்லாரை தொக்கும் அரைச்சாச்சு, கருவேப்பிலை தொக்கும் அரைச்சாச்சு. இப்போ 2ஐயும் தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ட்ரை பவுட்ரு, வெந்தய பவுட்ரு, கடுகு, உப்பு, வரமிளகாத்தூள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வல்லாரையும் தாளிச்சிக்கலாம். வல்லாரையும் தாளிச்சாச்சு. இதுக்கு உப்பு, மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான ட்ரை பவுட்ரு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம் எல்லாம் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரம் வச்சுருந்து இப்போ வல்லாரைக்கு உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கும் ட்ரை பவுட்ரு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டுடலாம். வல்லாரை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஆறுக்கும் பேக் பண்ணிடலாம். முடக்கத்தாங்கீரையை இப்போ நம்ம தொக்கு செய்யறதுக்கு வணக்கிக்கலாம். வணக்கியாச்சு. இது ஒரு குண்டாவில் போட்டுட்டோம். இது ஒரு குண்டாவில் ஆறட்டும், அரைச்சிக்கணும். தேவையான பூண்டும் வணக்கியாச்சு. இப்போ எல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, தாளிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு.